நாளைக்கு வந்துடுங்க. நாளைக்கு டைம் நைட்டு கூப்பிட்றேன். சரி. ஓகே. போகலாம் சார். யூட்டன் பண்ணணும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் ஃபஸ்ட் கீர் போட்டிங்கன்னா போகலாம். ஹேண்ட் பிரேக் எடுத்துருங்க. சரிங்களா? யூட்டன் பண்ணுறதுக்கு அங்கே தான் இருக்குது. போங்க, இன்னும் போங்க, பார்த்துக்கலாம். அப்படியே வெளியே மெயிலில் வரலாம். போகலாம். இன்னும் ஸ்டடி பண்ணிவிட்டு எக்ஸைட் செகண்ட் கீர் மெயிலில் அந்த ரோடுக்கு போயிடலாம். செகண்ட் மெயிலில் போகலாம். இப்படி டூ வீலர் மாதிரி திரும்பி பார்க்கக்கூடாது, மிரர் தான் பார்க்கணும். சரிங்களா? இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கணும். இண்டிகேட் ரைட்டில் இந்த கல்லை விட்டு நிறுத்தலாம். மிதிக்காது, எக்ஸைட் மிதிக்காது. நமக்கு நிறுத்தினா போகணும். எக்ஸைட்டை தொட்டால் போதும். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். தங்க போய்க்க அப்படி ஃபஸ்ட் கீர் போட்டு இந்த கல்லை தாண்டுறோம். லைட்டாக மூணாவது கீர் போனால் கீர் இழுது. ரைட் இன்னும் கொஞ்சம் முன்னால் விடும். ஃபஸ்ட்டு காலை கிளச்சில் தான் எடுக்கணும். பிரேக்கில் எடுத்தால் பின்னால் தான் போகும். ஃபுல்லாக திருப்பி மொத்தமாக திருப்பிக்கிட்டா தம்பி. ஸ்டேரிங் மொத்தமாக திருப்பிக்க அப்படியே பிடிச்சிடும். அவ்வளோதான். வண்டி எப்போ அழகாக திரும்புதான். பட் உங்கள் கால் எக்ஸிலேட்டரில் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. பட் திடீர்னு ஒருத்தர் குறுக்க வராரு, என்ன எக்ஸிலேட்டர் மிதிச்சியா பிரேக் மிதிச்சியா? அப்போ கால் எதில் இருந்துருக்கும்? போகலாம். லைட்டாக எக்ஸிலேட்டரு செகண்ட் கியர். நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுதா? கால் பிரேக்கில் தான் இருந்திருக்கணும். ஓகே. இல்லை, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. முதல்ல படித்தவனுங்க ஒட்டுக்கா 12th வரையும். இன்னொருத்தன் இப்போ காலேஜ் கரண்டில் ஒட்டுக்கா போகணும். மீதி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு தான். பட் தேர்ட் கியர் போட்டுருவோம். இன்க்ரீஸ் பண்ணலாம். போகலாம். வரட்டா இண்டிகேட் லெஃப்ட் போட்டார். எக்ஸைட் ப்ரெஷர் போட்டுருக்காரு. இப்போ மறுபடியும் ப்ரெஷர் டெக்னிக். அவ்வளோதான். ப்ரோக்ராம் முடிஞ்சு. அவ்வளோதான். அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு நம்ம அடுத்த வேலைக்கு வந்துடணும். வண்டி ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஸ்பீடிங் வேணும். அவ்வளோதான். லைட்டாக அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணிக்கலாம். டச் பண்ணால் உனக்கு 80 போகும். மிதிச்சினா 100க்கு மேலே போகும். சரியா? அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு எக்ஸிலேட்டர் விட்டுரு. ரெண்டாவது லைட்டாக பிரேக்கு. ஸ்டேரிங் ஆட்டக்கூடாது. லைட்டாக பிரேக்கு. மூணாவது ஃபுல்லாக கிளச்சு. பிடிச்சிட்டியா? அப்படியே நியூட்ரு பண்ணி இந்த ஆட்டா கொட்டை வரும்போது செகண்ட் கியர். சரியா? பிரேக் பிடிச்சிட்டோம். லைட்டாக வெயிட் பண்ணு. உள்ளே போகணும். வெயிட் பண்ணு. இப்படி மேலில் திருப்பு. கால் பிரேக் கிட்ட தான் இருக்கணும். பிரேக்கிட்ட தான் இருக்கணும். கிளச்சை ரிலீஸ் பண்ணி கால்வாசி லைட்டாக எடுத்து ஆஃப் ஆகாது. கால்வாசி எடுத்து ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். கிளச்சை தவிர வேறு எந்த ரீசனும் வண்டி ஆஃப் ஆகாது. புரியுதா? இதை தவிர வேறு எந்த ரீசனும் வண்டி ஆஃப் ஆகாது. இவ்வளோ தானே எடுக்கணும்.
செகண்ட் கியர். தேர்ட் கியர். தாண்டதாக இருந்தால் ரைட்டில் போகணும், ஹார்ன் அடிச்சிருக்கணும். எக்ஸைட் மிதிச்சா போயிடும். விழுந்துச்சா? ஏன் விழுன்னு தெரிஞ்சுதான். பட் அப்போ பரபரப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, புரியுதா? அந்த வண்டி வந்துச்சு வரல, நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். எக்ஸைட் மிதிச்சுன்னா ஸ்பீடாக போகும். இங்கே திருப்பணும். எக்ஸைட் மிதிச்சு என்ன பண்ணுறேன், நம்ம ரோட்டில் திருப்பணும். இப்போ பிரேக் பிடிச்சுன்னா திருப்பணும், தெரியுதா? ரிலாக்ஸ். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. இங்கே என்ன வந்திருக்கு? இப்போ டவுன் பண்ணலாமா செகண்ட் கியர்? சுச்சுவேஷன் அங்கே நடக்கிற சுச்சுவேஷன் மட்டும் யோசிக்கக்கூடாது. முஸ்பிக்கு எக்ஸேட்டரை மிதிக்காத. முஸ்பிக் தயவு செய்து, முஸ்பிக்கே எக்ஸேட்டரை மிதிக்காத. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. செகண்டில் தான் இருக்கும், புரியுதா? எக்ஸேட்டரை மிதிக்கக்கூடாது. டச் பண்ணி ஓட்டு. டச் பண்ணி போதும் நடக்கும், போகுதா? அதை தாண்டி மிதிச்சின்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். மிதிக்க வேணும். லைட்டாக பிரேக். சரியா? சவுண்டு கேட்குதா? லைட்டாக பிரேக், ஃபுல்லாக மிதிச்சின்னா ஸ்பீடு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீக்கு நம்ம டக்குன்னு கீர் மாத்திரமா ஏறும். கிளச்சை விட்டுட்டு லைட்டாக டச் பண்ணு. டச் பண்ணு. அப்படியே வச்சுக்கோ. வண்டி ஸ்மூத்தாக போகுதான். தேர்ட் கீர் போடு. சேம் எவ்வளோ தூரம் டச் பண்ணி அதே அளவில் டச் பண்ணு. ஸ்மூத்தாக போகுதான். இதை தான் ஃபீல் பண்ணுங்கிற. அந்த உருன்னு அதை ஃபீல் பண்ணாதீங்க. நாலாவது கீர் போடு. அவ்வளோதான். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். பட்டு ஏறி இறங்குற வரையும் வெயிட் பண்ண வேண்டியதானே. அதுக்குள்ளே காலையும் எக்ஸைட்டை கொண்டு போகிறேன். அந்த உரு வேணாம் முஸ்பிக்கு. நீ வலையை திருப்ப முடியாது. பிரேக் பிடி. உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது, என் கால் பிரேக்கில் இருக்குது. பிரேக் தான் நான் தான் பிடிச்சிட்ருக்கேன், தெரியுதா? நான் செகண்ட் கீர் போட்டிருக்கணும். ஹலோ, ஏன் ஜாமி? புரியல. உங்கள் நைனா பேருண்ணா? இப்போ நான் எங்கே இருக்கேன்? நான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு வருவேனா இல்லை வெளியே அப்படியே எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேனா? வரேன். எக்ஸைட்டர் மிதிக்கணும்னு நினைக்கிறது தவறான விஷயம் முஸ்பிக்கு. சரியா? அதை மெயினில் வச்சுக்கோ. எக்ஸைட்டர் ஃபீல் பண்ணணும். மெயிலில் டச் பண்ணி ஓட்டணுமா? வண்டி ஓட்டினா வண்டியை லவ் பண்ணணும் முஸ்பிக்கு. நீ நிதானமாக இருந்து அதை ஃபீல் பண்ணணுன்னா அதை நீ லவ் பண்ணணும். அவ்வளோ ரிலாக்ஸாக நீ அதை ஹேண்டில் பண்ணினா தான் நீ அதை ஃபீல் பண்ணவே முடியும். நீ உருனா இங்கே என்ன நடக்குதுன்னு உன்னால் ஃபீல் பண்ண முடியாது. சரியா? நம்ம ரோட்டில் வா. 5 இருக்கு. டக்குன்னு எடுத்துகிட்டு அவ்வளோதான். லைட்டாக டச் பண்ணு. அதாட்டி ஸ்மூத்தாக போகும். நீ நிதானமாக சொல்லி கொடுத்தீங்கன்னா வண்டி நீ சொல்கிறத பூரா கேட்டுக்கிட்டே இருக்கும். பிரேக்கில் அதுக்கு தான் எக்ஸைட் சீட்டு கால் கொண்டு போகாதேங்கிறேன். இப்போ அங்கே ஸ்பீட் பிரேக் வருது, இங்கே எக்ஸைட்டர் விட்டுரு. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. அவ்வளோ மெயிலில் வண்டி ஸ்லோவாகுதா? அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீரு. சரியா? மெயிலில் பிரேக்லேருந்து கால் எடு. எக்ஸைட் யூஸ் பண்ணாது. கிளச் வந்து ரிலீஸ் பண்ணு. கிளச் ரிலீஸ் பண்ணு. வண்டி என்ன ஆகுது? போதும். லைட்டாக டச் பண்ணு. வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக போதும். இதை தான் ஃபீல் பண்ணணும். சரியா? போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலாம். தேர்ட் கீர் போகலாம். ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் இதை கரெக்டாக ஃபீல் பண்ணினா நல்லாயிருக்கும். இது இப்போ இருந்தே இப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. ஏன் அவ்வளோ ஸ்பீடாக வரணும்? ஏன் அவ்வளோ டைம் அவ்வளோ பிரேக் மிதிக்கணும்? புரியுதா? மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு மிதிச்சு பிரயோஜனம் இல்லை. ரிலாக்ஸ். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். செகண்ட் கீரில் தான் இருக்கும். அதை மறக்கக்கூடாது. ஏன் கை கீழே வருதுன்னா நம்ம அதை மறந்துட்டோம், அதனால் கை கீழே வருது. மறக்கக்கூடாது. போகலாம். தேர்ட் கீர். எக்ஸைட்டர் மிதித்து ஓட்டணும்னு எப்பவுமே நினைக்காதீங்க. போகலாம். நம்ம வந்து லாரியோ பஸ்ஸோ ஃபுல் லோடு வண்டி ஓட்டலை எக்ஸைட்டர் மிதித்து ஓட்டுறதுக்கு.
இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அவ்வளோதான், போடலாம். ரிலாக்ஸ், இன்னும் கொஞ்சம் பிரேக், அவ்வளோதான். இப்போ பிரேக்கை விட்டுரு, கிளச்சை விட்டுரு, கிளச்சை விட்டு லைட்டாக எக்ஸலேட்டர். நம்ம ரோடு. இந்த வண்டி ஏறி இறங்கினது வண்டிக்குள்ள உட்காண்டவங்களுக்கு தெரியவே கூடாது. அவ்வளோ இதாக வண்டி ஓட்டணும் தேடிக்கு. பட் நீ என்ன பண்ணுற, திரும்ப திரும்ப எக்ஸைட் தான் மிதிச்சுட்ருக்கேன், திரும்ப எக்ஸைட் தான் மிதிச்சுட்ருக்கேன். நான் இவ்வளோ தூரம் அப்போ நிதானமாக பேசுகிறேன், அப்போ நம்ம நீ சிரமப்படுத்துறது தான் அர்த்தம். அது கரெக்டு தானே? போகலாம். எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது, மறுபடியும் கால் எக்ஸைட்டில் தான் இருக்குது. ஆனால் கால் சும்மா வச்சுருக்கேண்ணா, ஏன் வைக்கிறேன்னு நான் கேட்குறேன். புரியுதா? ஆனால் கால் நாங்கள் சும்மா வச்சுருக்கேண்ணா, சும்மா ஏன்டா அங்கே வைக்கிறேன், புரியுதா? வைக்கக்கூடாது தேடிக்கு. டக்குனு இப்போ இவங்க குறுக்க வராங்கன்னா இப்போ எப்படி மிதிச்ச எக்ஸைட்டரை பிரேக் அந்த மாதிரி சம்பவம் நடந்துடும். அது நடக்கக்கூடாதுன்னா நம்ம இப்போ இருந்தே கவனமாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். முக்கால் ஒரு எக்ஸைட்டுக்கு போகுது, நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுருக்கணும். கவனம் இங்கே இருக்கணும். எக்ஸைட்டுக்கு போகணும், கவனம் போகக்கூடாது. காலை ரிலீஸ் பண்ணி இப்போ தான் எக்ஸைட்டு போகணும். எக்ஸைட்டுக்கு போகிறதுக்கு அந்த டைமிங் இருக்குது, அந்த டைமிங்கில் தான் எக்ஸைட்டு போகணும். சும்மா எக்ஸைட் திருப்பி போகக்கூடாது. தேர்ட் கியர் அங்கே திருப்ப முடியாது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணினா அதனால் திருப்பி சிரமமாக இருக்கும். சரியா? மேலே டச் பண்ணினா இப்போ லைட்டாக எக்ஸைட்டர் விட்டுரு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, அழகாக திரும்புவோம். சரியா? அப்படியே காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போவோம். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணால் வண்டி போவோம். பரவாயில்ல, இந்த சின்ன வைப்ரேட் தான், கிளியர் ஆயிடும், உடனே கிளியர் ஆயிடும். போகுதான்? ஒரு சின்ன அசம்ஷன் தான் மிஸ்விக்கு. அது கரெக்டாக ஃபீல் பண்ணினா நல்லாயிருக்கும். உனக்கு நாள் இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு, ஃபுல்லாக நம்ம 4வது கீழே வந்தோம், டக்குன்னு 3வது கீழ் போட்டேன், போகலாம். திருப்பிக்கலாம், போகலாம். எக்ஸைட்டர் ஃபோர்ஸ் கொடுக்காத மாதிரி எனக்கு கட்டு வருது. எக்ஸைட்டர் விட்டு லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. செகண்ட் கியர் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் தேடி கியர்லேயும் திருப்ப முடியாது. சரியா? போகலாம். அதுக்குள்ளே இப்படி போய் இப்படி வந்தங்காட்டி தான் கன்ஃபியூஷன் ஆகணும். சரியா? அந்த இடத்துல நிதானமாக இருந்ததுன்னா இப்படியும் போயிருக்க மாட்டோம், இப்படியும் வந்திருக்க மாட்டோம். தேர்ட் கியர் நம்ம அங்கே ரைட் போகணும். சேம் அந்த சர்ச்சுக்கிட்ட போயிட்டு மாட்டிக்கணும். சரியா? தாண்டி போய் மாட்டிக்கணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்கணும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக தான் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, நியூட்ரல் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறோம். ரிலாக்ஸ். அப்படியே எல்லா பக்கம் வண்டி வருதுன்னு கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிரேக் விட்டுரு, திருப்பிக்கலாம். அப்படி மேல்ட கிளச் ரிலீஸ் பண்ணி வண்டி போகும். போகுதா? அப்படியே நம்ம ரோடு வந்துடுச்சு. நம்ம ரோட்டுக்கு அப்போ அவ்வளோ தூரம் அழுத்துறேன், அப்புறம் மறுபடியும் திருப்ப மாட்டேங்கிறீங்க. அவன் ஹார்ன் அடிச்சில எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாங்கிறியா? அப்புறம் என்னாச்சு? போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. ஒரு மாதிரி ஆகக்கூடாது. யாரை பார்த்தாலும் தேடிக்கிறது. எக்ஸைட் மிதிக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லியே தரல, அது மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்கள. அப்போ ஒரு மாதிரி ஆகக்கூடாது. பிரேக்கில் நான் காலை வச்சா போயிடுது நாங்கறியா? பட் இப்போ 4வது கீர் போட்டுக்கணும். மிதிக்க வண்டி ஸ்பீடாக போகும். ஸ்பீக்கி நமக்கு அந்த ஸ்பீடு வேணாம், இன்னைக்கு வேணாம். சரியா? ஓகே, போய்க்கலாம். நம்மளாம் ஓட்டி ஃபுல்ஃபில் ஆகி நான் கிளியர் ஆகிட்டாங்கும் போது அப்போ எதிராக ஸ்பீடு போய்க்க பிரச்சனை இல்லை. பட் இன்னத்த சுச்சுவேஷனுக்கு அது வேணாம். வண்டியை ஃபீல் பண்ண முடியாது, வேறு இல்லை. மாதிரி எக்ஸைட் விட்டுரு, ஸ்பீடு பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, அப்படி மெயிலில் போகலாம். ஃபுல்லாக கிளச்சு, பிரேக் லைட்டாக மெயில் தான். அப்படி நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோ பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டால் வண்டி போவோம். நம்ம ரோடு அவ்வளோதான். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஃபீல் பண்ணுறேன். தேர்ட் கியர் போகலாம். மிதிச்சின்னா தான் ஸ்பீடாக போவோம்.
நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே செட் ஆகி போய்க்கலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கும், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு இப்படி நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். பிரேக் பிடிச்சி மிதிக்கக்கூடாது. பிரேக்கிங் ஏறி எக்ஸைட் ஏறி மிதிக்கிறதுல எக்ஸைட் ஏறி கால் போயிடுச்சு. சரிதா? இப்போ யாரஸ் குறுக்க வந்து என்ன பண்ணுவா? திருப்பு 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 ஃபுல்லாக போட்டு வண்டி என்ன ஆகுது? பஸ்கார் என்ன பண்ணார்? அப்போ நான் எத்தனை நேரம் திருப்புன்றேன், நீ என்ன பண்ண? கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கலாமா? நான் சொல்கிறேன். வண்டி வெளியே வந்துச்சா இல்லையா? அவர் போயிட்டாரா இல்லையா? நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. நம்ம உள்ளேருந்து வந்தோம், நம்ம நடு ரோட்டுக்கு போனோம். நம்ம ரோடு எங்கே இருக்குது? லெஃப்ட்டில் தான் இருக்குது. அவர் வாட்டுக்கு அவர் போனால் நம்ம வாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். கான்செப்ட் புரியுதா? அந்த இடத்துல நீ அதை தான் சுச்சுவேஷன் பண்ணணும். நீ நேராக போய் இப்படி திருப்பக்கூடாது. நம்ம அங்கேருந்து வரும்போதே நம்ம ரோடு எதுவோ அதை பார்த்து அதில் திருப்பிட்டு போய்க்கணும் தேடிக்கு. பட் நான் திருப்பு 4 தடவை சொல்லியும் நீ ஸ்டேரிங் அப்படியே தான் பிடிச்சிருந்தேன். கரெக்டாக? நீ திருப்பு நான் சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சிங்கன்னா தான் தம்பி அது ஈஸியாக இருக்கும். நான் சொல்ல கான்செப்ட் இல்லை. நம்ம அங்கேருந்து வரோம்னா இந்த வெள்ளைக்கோடு இருக்குல்ல, இந்த வெள்ளைக்கோடுக்கு நம்ம வண்டி திருப்பிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க, நிறுத்திக்கலாம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, மெயில்டாக பிரேக் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். உள்ளே வந்தோம், நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டோம். நான் சொல்கிற கான்செப்ட், நம்ம சர்ச்சிலேருந்து வெளியே வந்தோமா, நேராக வந்தோமா, லெஃப்ட் திருப்புற மாதிரி வந்தோமா? நேராக வந்து நான் என்ன நினச்சேன்னா முன்னாடி அப்படி போகக்கூடாது. நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டோம். நமக்கு தேவை நம்ம ரோடு லெஃப்ட்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ லெஃப்ட்டு தான் திருப்பணும். நீ நினைக்கிறது ஓகே, பட் வரவன் அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. அது அவங்க ரோடு. ஃபஸ்ட்டு நான் திருப்பி பஸ்ஸு பார்த்தோன்னே அப்படின்னு நின்றுட்டேன். அது நீ சொல்கிறது பட் அது அவங்க ரோடு. பஸ்ஸை பார்க்காம அதை பிரச்சனை இல்லை. நம்ம ரோட்டில் நம்ம பக்குவமாக ஓரமாக போயிட்டோம்னா அவங்க வாட்டுக்கு அங்கே வேலை செஞ்சுக்குவாங்க. பஸ்கார் ஏசி டிஸ்டர்ப் பண்ணாரோ? நம்ம திருப்பணில் அவர் அவ்வளோதான் விட்டு தான் இருந்தார். நம்ம கடைசி காரனாச்சும் அடித்தார். அவர் அடிக்கலை, நோட் பண்ணியா? பட் நம்ம ரோட்டில் நம்ம வேலையை செஞ்சோம், அவங்க ரோட்டில் அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்க. சரியா? போகலாங்களா?